இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, இப்ப பெயின் கம்மியாயிடுச்சு. அஞ்சு படிக்கிறாளா இல்லையா? அஞ்சலி, அஞ்சலி, எக்ஸாம்ஸ் இருக்கு படின்னு சொன்னா நீ தூங்கிக்கிட்டு இருக்கியா? இப்படியே படுத்து தூங்கு. எக்ஸாம்ஸ்ல ஃபெயில் ஆனனா எப்பவுமே வீட்லயே படுத்து தூங்கலாம். அது உன்னோட நல்லதுக்காக தானே அஞ்சு நான் சொல்றேன். ஏன் கேட்க மாட்ற? ஏன் உனக்கு இந்த விஷயம் புரியவே மாட்டேங்குது? நான் இது வரைக்கும் படிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் மிஸ் அம்மா. தலைவலியா இருக்குன்னு இப்பதான் படுத்தேன். பொய் சொல்லக்கூடாது. ஆனா நான் இல்லனா கூட நீ படிப்பேன்னு நினைச்சேன் பாரு. அது என்னோட தப்புதான். நிஜமா மிஸ் அம்மா, காலையில எஞ்சதுல இருந்து படிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா என் மைண்ட்ல எதுவுமே ஏற மாட்டேங்குது. படிக்காம இருக்கும்போது எப்படி மைண்ட்ல ஏறும்? படிச்சாதானே ஏறும். படி. நான் இங்கே தான் உட்கார போறேன். எனக்கு ரொம்ப தலைவலிக்குது மிஸ் அம்மா. கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன். இது வரைக்கும் நீ அதை மட்டும் தானே பண்ணிக்கிட்டு இருந்த அஞ்சு. இப்ப படி. சரி, நீ உங்க அம்மாக்காக படிப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணிருந்தல. உங்க அம்மா மேல வச்சிருக்கிற அன்புலையாவது நீ படிப்பேன்னு நினைச்ச. ஆனா தெரிஞ்சிருச்சு உங்க அம்மா மேல உனக்கு எந்த பாசமும் இல்ல. மிஸ் அம்மா, உனக்கு தேவை நான் படிக்கணும் அவ்வளவுதானே. படிக்கிறேன். ஆனா எங்க அம்மா மட்டும் எதுவும் சொல்லாத. சாரி அஞ்சலி, நீ படிச்சா மட்டும்தான் உனக்கு அந்த ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்கும். உனக்கு அட்மிஷன் கிடைச்சாதான் நீயும் அவங்க கூட ஜாலியா அதே ஸ்கூலுக்கு டெய்லியும் போக முடியும். நான் உங்க அப்பா கிட்ட எங்க அப்பாவோட உயிரை காப்பாத்துறதுக்காக ஒரு கையெழுத்து போட சொல்லி கூட கேட்கணும். இப்போ இது எல்லாமே நடக்கணும்னா உங்க அம்மா மேல நீ வச்சிருக்கிற பாசத்தை சொல்றதை தவிர எனக்கு வேற வழியே தெரியல அஞ்சலி. அவருக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லாம போச்சு. அட, நான் கார்ல ஏறினா இல்லையான்னு பார்க்காம அப்படியே போறாரு. இன்னைக்கு அவருக்கு இருக்கு. அவரு சரியான பைத்தியம்டி நீ. நீ பக்கத்துல தான் இருக்கன்னு அவருக்கு எப்படி தெரியும்? நீ இப்போ ஒரு ஆத்மா. நீ அவங்க கூட தான் இருக்கன்னு உன்னை தவிர வேற யாருக்குமே தெரியாது. அமாவாசை முடியற வரைக்கும் மிஸ் அம்மாவுக்கு குப்தாக்கு கூட தெரிய மாட்டேன். சோ இப்படி கஷ்டப்பட வேண்டியதுதான். இந்த பாலகி எங்க இருக்காளோ தெரியலையே. அந்த தாந்திரிக கையில இந்த பாலகி மாட்டினா அப்புறம் பெரிய ஆபத்தாயிடுமே. இந்த பாலகி எங்க இருக்காளோ தெரியலையே. அந்த தாந்திரிக கையில இந்த பாலகி மாட்டினா அப்புறம் பெரிய ஆபத்தாயிடுமே. அது நடக்கிறதுக்கு முன்னாடியே பாலகியை எச்சரிக்கை பண்ணணும். ஆனா என்ன பண்றதுன்னு தெரியலையே.
எங்க லோகத்துல இருக்கிற ராட்சசர்களை விட இந்த லோகத்துல இருக்கிற துஷ்ட சக்தி தான் மிகவும் ஆபத்தானது. அவங்களோட தீய மந்திரங்கள் உன்னோட காதுக்கு கேட்க கூடாது. அவங்க பேராசைனாலையும் தீய நோக்கத்தினாலையும் உனக்கு பெரிய ஆபத்து காத்திருக்கு. ஐயோ, அப்படின்னா குப்தா சொன்ன ஆபத்து இவர்தானா? ஏய், யார் நீ? ஏதோ பைத்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. அது சரி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ எனக்கு சொந்தமாக போற. உன்னை இதுல பிடிச்சு அடைச்சி நான் இந்த உலகத்திலே பெரிய சக்திசாலியாக மாற போறேன். ஏய், அஞ்சு, உனக்கு அம்மா தெரியலனாமா? அம்மா பேசினது உனக்கு கேட்டுச்சா அம்மா? அம்மா பயப்படுறேன்னு அம்மா பயப்படுறேன்னு நீ டோரை க்ளோஸ் பண்ணியா? Thanks, Dr. Lo.